குட் மார்னிங் அகைன். திஸ் இஸ் அருண். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம்ல, அதோட இதில் இந்த ஓவரால் சீரீஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ இதுதான். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு 50% ஆஃப் கடல் தாண்டிட்டா மாதிரி. இன்னொரு 50% எதுனா வந்து டீபக்கிங். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சின்டாக்ஸ்லாம் நீங்கள் எப்போனா படிச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த இது மட்டும் இதில் இருக்கிறது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. வில் பி கவரிங் சம்வேர் அரௌண்ட் ஒரு 12 to 13 காமன் எரர்ஸ் விச் வி கெட் இன் பைத்தன். அது போக இன்னும் நிறையா இருக்குது. போக போக நீங்கள்லாம் பார்த்துக்குருவீங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் திங். ஸோ a = 10, b = 10, print a plus b, இதெல்லாம் சும்மா சாதாரண வச்சுருக்குமா? ஓகே, இப்போ எரர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ let's go back and take zoom out. Okay, let's go to python. Okay, py python ன்னு உள்ள போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தன் உள்ள போய்ட்டோமா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரிண்ட் நம்ம ஹலோ வேர்ல்டு போட்டாலும் அதுக்கு போயிடும். பிரிண்ட் என்ன பண்ணோம், சி போட்டு ஹலோ வேர்ல்டு போட்டோம். பட் இந்த தடவை அப்படி போடாமல் வேணா தப்பாக போடும். என்னன்னா வந்து டபுள் கோட்ஸில் அப்படியே ஹலோ வேர்ல்டு மட்டும் அடிப்போம். ஓகேங்களா? சேம் திங் வித்தவுட் நம்ம தெரிஞ்சது. ஸோ இப்போ இது என்ன வரும்னா, இது பேர் வந்து சின்டாக்ஸ் எரர். தம்பி உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே சின்டாக்ஸ் தப்பா அடிக்கிற, தயவு செஞ்சு ஓடிடு அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகே, ஆல்வேஸ் ரொம்ப சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்னா ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பண்ண வேண்டியது நீ ஒழுங்காக ஏதோ பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் கால்ட் சின்டாக்ஸ் எரர். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எரர் விச் வி கெட் இட். ஓகே, வில் கவர் அரௌண்ட் 12 எரர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, செகண்ட் எரர் வந்து என்ன வந்து லிஸ்ட்டில் இருக்க ஒரு இண்டெக்ஸ் எரர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லிஸ்ட் வச்சுட்டேன். லிஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிய தேவையில்ல. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, 1 2 3 அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே, இந்த 1 2 3ல வந்து நான் ஒன்றா எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு யூஸ் இட். L1 ஆஃப் 0, லிஸ்ட் எல்லாமே 0ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 3 எடுக்கிறேன் டேரக்டாக எடுத்தேன். ஸோ 3 போட்டோன்னா என்ன ஆகுது பாவன், இண்டெக்ஸ் எரர்னு வருது. அதாவது இண்டெக்ஸ் எரர்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். தம்பி உன் ரேஞ்சு கம்மி. ஓகேவா? உன்னை தாண்டி நீ போகிற 0 1 2 3 தான் இருக்கு. பட் நீ வந்து என்ன பண்ணுறன்னா 4th எலமெண்ட்டை டச் பண்ணுற. ஓகே, அது என்னடா 4th எலமெண்ட் 3 தான் நானும் போட்டிருக்கேன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் அது 4th எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் இது. ஸோ செகண்ட் வந்து இம்போர்ட் எரர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் எரர். ஓகே, இல்லாத ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நிறைய லைப்ரரிஸ் இருக்குதுல்ல, அந்த லைப்ரரிலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஏதோ பண்ணுறேன். பாருங்களேன், இப்போ வந்து இல்லாத ஒரு நாட் அ மாடியூல் அப்படின்னு நானே சும்மா ஒன்று அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். ஓகே, ஸோ நீங்கள் பேர் தப்பாக அடித்தாலோ ஸ்பெல்லிங் தப்பாக அடித்தாலோ இந்த எரர் அடிக்கடி வரும், மாடியூல் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்திருந்தால். ஓகே, தென் த நெக்ஸ்ட் காமன் எரர். ஓகே, ஸோ இது வந்து காமன் எரர் சொல்ல மாட்டேன், டிக்ஷனரி போகும்போது இது தேவைப்படும். ஸோ டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, அதே மேலே போட்ட லிஸ்ட் மாதிரி தான். இதில் வந்து கீ வேல்யூ பேர்னு இருக்கும். கீ வந்து 1, அதோட வேல்யூ வந்து QWEன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, ஒரு சாவி கொடுத்து அதுக்குரிய வேல்யூ வாங்குற மாதிரி, டோக்கன் கொடுத்து டோக்கன் செருப்பு இருக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ ரெண்டாவது டோக்கன் வந்து டோக்கன் நம்பர் 2, அவருக்கு வந்து வேல்யூ வந்து WER. ஓகே, ஸோ இப்படி வச்சிடறேன். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு இப்போ நான் அதை அந்த அங்கே எப்படி L of 3 எடுத்தேன், அது மாதிரி D of இல்லாத ஒரு கீயை கேட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 1 கொடுத்தனா இது வரும், 2 கொடுத்தனா இது வருது, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, D of என்ன கொடுக்கலாம், 3 கொடுத்து பார்ப்போம். இல்லாத ஒரு ஐட்டு தான். ஓகே, என்ன சொல்லுது, கீ எரர். தம்பி நீ கொடுத்த கீ என்னன்னு எனக்கு தெரில, தயவு செஞ்சு போயிருக்கேன் அப்படி சொல்லுது. டோக்கனே தெரிலன்னு சொல்லுது. செருப்பு கடையில் போனால் நம்மளை செருப்பு அழைப்பாங்களா, அந்த வேலை தான் அதெல்லாம். சாரி, கோயிலுக்கு போனால், செருப்பு கடையில் போனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எரர் பார்ப்போம் நம்ம. ஓகே, இம்போர்ட் எரரில் நெக்ஸ்ட் ஒரு டீவியேஷன் ஒன்று பார்ப்போம். அதான் வந்து ஒரு இது லைப்ரரிக்குள்ளே ஒரு மாடியூலுக்குள்ளே நிறையா இருக்கலாம். அதில் வந்து வேற ஒன்று எடுக்கிறேன். அதான் வந்து மேத்தில் மாடியூலில் கியூப்னு ஒன்று தேடுறேன். அப்போ என்ன சொன்னால், எனக்கு மாடியூல்லாம் தெரியுது, ஆனால் நீ கேட்குற எனக்கு அந்த இது இம்போர்ட் பண்ண முடியல, ஸோ அதனால் லொக்கேஷன் வந்து தெரில எனக்கு, அதாவது அன்னோன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அழகாக புரிகிற மாதிரி இருக்கும். நீ இம்போர்ட் பண்ணுற, நான் இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, மாடியூல் இல்லாத மாடியூல் ஒன்று கேட்குற, நான் எங்கே போகிறது அதுக்கு? ஓகே, கீ நீ இல்லாத ஒரு கீயை கேட்குற, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம்னா ஐட்ரேஷன். ஓகே, ஐட்ரேட்டர்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஸோ ITR இதுவும் வந்து பின்னாடி கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு எரர் காட்டுறதுக்காக இதை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் 1 2 3ன்னு. ஓகே, இல்லைன்னா அதே L கூட யூஸ் பண்ண தப்பு இல்லை. அந்த ITRல என்ன பண்ணுவோம்னா வந்து ITR அங்கே 0 1 2 3ன்னு போட்டேன்ல, அது மாதிரி நெக்ஸ்ட் ஆஃப் IT அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கலாம். அதாவது IT தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம் IT 1 வந்துருச்சா, திரும்ப அதே ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் IT2, அடுத்து அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் IT3. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து 1 எடுக்கலாம். இப்போ அது தாண்டி இப்போ 3 தாண்டிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ 3 தாண்டோன்னே எடுத்தா என்ன ஆகும்னா, ஸ்டாப் ஐட்ரேஷன், தயவு செஞ்சு நிறுத்து, இதுக்கு மேலே பேசாத அப்படின்றதான் அது. எத்தனை நாள் நம்ம அடி வாங்கியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அந்த மாதிரி போடா அப்படின்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி சும்மா வாயில் வடை சுடாதானாங்களா, அந்த மாதிரி தான் அது. ஸோ ITR வந்து ஸ்டாப் ஐட்ரேஷனுக்கு வருது. ஓகே,
இதுவும் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் பவுண்டும் ஒரே தான். ஓகே, இது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஸ்டைல். ஓகே, பட் ரெண்டுமே வரும். ரெண்டுமே வந்து லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறது தான். லிஸ்ட்டில் ஏதோ ஒரு ஐட்ரேட்டபிள் திங்ஸை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஐட்ரேட்டபிள் எரர். அடுத்து வந்து டைப் எரர்னு ஒன்று இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ்னு ஒன்று பார்ப்போம் நம்ம. ஓகே, டேட்டா டைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ டபுள் கோட்ஸில் போட்டுருப்போம்ல இதுக்கு முன்னாடி, அது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஈவன் அது நம்பர் இருந்தாலும். ஓகே, இது கூட பரவாயில்ல. டேரெக்டாக நம்பராகவே இருந்தாலுமே வந்து இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகே, இது சிங்கிள் கோட்ஸில் இருக்கலாம், டபுள் கோட்ஸில் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர் மச். ஓகே, ஸோ இப்போ வெறுமன நம்பர் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. நம்மளை பொறுத்தவரை 12ன்றது நம்பர் தான். ஆனால் நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்ததுனால அது பேர் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிறோம். இது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க, டபுள் கோட்ஸ் கொடுக்காத அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா வந்து டைப் எரர். தம்பி 2 டைப்பும் வேறு வேறு இருக்கு. ஓகே, இது எடுத்து வந்து ஒன்றா சேர்க்காதீங்க. வாழை மரத்தையும் தென்னை மரத்தையும் ஒன்றா ஊண்டி ஒன்றா வளர்க்கணுன்ற கதை மாதிரி தான் அது. ஏன் வாழை மரம் வளரல அப்படின்றத. ஓகே, இது வேற அது வேற. வாழை மரத்தில் வாழை தான் வரும், இதில் இதுதான் வரும் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த கேட்டகரி தான் அது. ஓகே, டைப் 2 சம்மந்தம்லாம் டைப் சேர்த்துக்கிறீங்க அப்படின்றது. நேச்சரை தாண்டி ஒரு கோயிங் அகேன்ஸ்ட் நேச்சர். பட் இட் டசன்ட் மேட்டர். அதையும் நீங்கள் கவர் அப் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. அந்த ஹைப்ரிட்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இதுலேயும் வேலையெல்லாம் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் சேர்க்க முடியும்னா சேர்க்கறதுக்கு வழிகள் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் நம்ம பின்னாடி போக. ஓகே, ஸோ இப்போ இன்டீஜர்னு ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் வந்து டைப்பை மாற்றுறது. இப்போ மேலே 12 வச்சுருந்தோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கோட டைப் கொடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லலாம், வேல்யூ எரர்னு வரும். இப்போ பாரு, நான் இன்டீஜர்னு என்ன சொல்கிறேன். இன்ட்டுனா இன்டீஜர் ஷார்ட் ஃபார்ம். எனக்கு கொடுக்குறதான ஸ்ட்ரிங்கு நான் என்ன பண்ணிட்டோம், நீ கொடுக்குற வேல்யூ தப்புடா தம்பி அப்படின்னு சொல்லிவிடும். ஓகே, இதுதான் வேல்யூ எரர். ஓகே, ஸோ தட் இஸ் த வேல்யூ எரர். ஸோ இது வந்து நம்ம 7th டைப் ஆஃப் எரர்னு வச்சுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் எரர்னு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துருவோம். இந்த இருக்கு பாருங்க. ஸோ நேம் எரர்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இல்லாத நேமை தேடுறது. ஓகே, ஐடின்றது ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருந்தா அதனால இருக்குது. இதே இது சம்மந்தமில்லாத ஒரு வேரியபிள் போடுறேன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் இந்த வேரியபிள் நீ யூஸே பண்ணலடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் 2-3 வேரியபிள்லாம் வச்சுருப்பேன். எல்லுன்றதெல்லாம் வச்சுருப்பேன். எல் போட்டால் கூட வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல் போடுறேன், அது மாதிரி வச்சுரும். இ போட்டோன்னா வரல, ஏ பி. ஓகே, ஏபி என்னது, அது இது வரைக்கும் நம்ம யூஸே பண்ணல. யூஸ் பண்ணாத ஒன்று வச்சுன்னா நீ எங்கடா போய் தேடுறது அப்படின்ற மாதிரி. ஓகே, இல்லாத வீட்டை நான் எங்கடா போய் தேடுவேன் அப்படின்ற கதை தான் அது. ஓகே, ஸோ இதான் நேம் எரர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிபிக்கல் மேத் எரர், ஜீரோ டிவிஷன் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிவைடட் பை 0 இப்படி வச்சோன்னா என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டி வரும். ஓகே, இதில் இன்ஃபினிட்டி இல்லை, அதுக்கு பதில் என்ன பண்ணால் டிவைட் பை 0 எரர் வரும். இது இந்த லாங்குவேஜில் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினாக கேட்பாங்க சில நேரங்களா, அதனால் தெளிவாக பார்த்துக்கங்க. அதுக்காக மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. இல்லைன்னா ரியல் வேர்ல்டில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதை. ஓகே, அடுத்தது என்ன வந்து கீபோர்டு எரர்னு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துருவோம். ஓகே, 0 எரர் முடிச்சிட்டோம், சாரி 0 டிவிஷன் எரர் முடிச்சிட்டோம்ல. கீபோர்டு எரர்னா வந்து இப்போ நீங்கள் பாதி ஏதோ ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை வந்து பண்ண விடாமல் கெடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதான் வந்து நம்ம இது என்ன சொல்ல, கீபோர்டு இன்டரப்ட் எரர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேம் வாங்க போகிறோம். inputs. Okay, enter your name. Okay, enter. என்னங்கடா எரர் வருது. ஓகே, இப்போ என்ன நேம் எரர் வருது. தம்பி நீ இன்புட்னு வச்சிருக்க, அப்படி ஒரு பேர் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுது. ஸோ அது வந்து இன்புட், இன்பில்ட் ஃபங்க்ஷன் பேர் இன்புட். ஓகேங்களா, இப்போ தான் அது இன்புட் கேட்குது. என்ட்ரி யுவர் நேம். இப்போ நம்ம நேம் தான் கொடுக்கணும் நியாயமாக. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், குசும்புக்குன்னு அதை வச்சுட்டு இல்லாமல் டவார்னு என்ட்ரு அடிச்சிடும். ஸோ கீபோர்டு இன்டரப்ட் எரர். ஸோ நான் எதிர்பார்த்தது ஒன்று, நீ பண்ணுறது ஒன்று, ஏன்டா அப்படி பார்த்துறீங்க அப்படின்றது தான் அதோட பதில். ஓகேங்களா, ஸோ இது கீபோர்டு இன்டரப்ட் எரர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து டிசைனாக எரர் இருக்குங்க. ஓகேங்களா, பட் இந்த 12 எரர் பார்த்தாலே உங்களுக்கு போதும். இதை தாண்டி ஒரு 2 எரர் இருக்குது, அது ப்ராக்டிக்கலாக போகும்போது சொல்லிடுறேன். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ மட்டும் திரும்ப ஒரு 4 தடவை பார்த்து வச்சு நோட் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இதை தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பாதி கடல் தாண்டிட்டா மாதிரி. இதுன்னு பைத்தானில். ஓகேங்களா, இதுவும் இது எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்னென்னா வந்து டீபக்கிங்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ மட்டும் பாருங்கள். மீதி வீடியோலாம் அரைகுறையாக பார்த்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ எரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொல்ல அப்படியே வந்து இங்கிலீஷ் மாதிரியே தான் இருந்துச்சு. என்னடா கதை விட்றியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே வாசி காட்டுறேன். ஓகேங்களா, பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி அதான், இங்கிலீஷ் மாதிரியே தான் இருக்கும். இதை போய் கூகுளில் போட்டிங்கன்னா டபார்னு கிடச்சிரும். ஓகேங்களா, எங்களை மாதிரியே ஒரு 10 பேர் எரர் பண்ணியிருப்பான். நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணால் எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு காமனான எரர்ஸ். ஓகே, இந்த இம்போர்ட் எரர் தான் அதிகமாக பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாப் ஐட்ரேஷன்லாம் ரொம்ப கம்மியாக பார்ப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப கம்மியான எரர் வருது. வேல்யூ எரர் நிறையா வரும். ஓகே, சும்மா கண்டதுக்கு வேல்யூ போட்டுச்சு, வேல்யூ எரர் வரும் நமக்கு. ஓகே, நேம் எரரும் அந்த மாதிரி நிறையா வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இந்த 12ல் இதெல்லாம் ரொம்ப காமனானது. இது போக இன்னும் நிறைய எரர் இருக்குது. ரெஃபரன்ஸ் எரர் இருக்குது, ஆட்ரிபியூட் எரர் இருக்குது,
ஓஎஸ் டைப் எரர் இருக்கு, ஓகே, நாட் இம்ப்ளிமெண்டேஷன் எரர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய எரர் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஓகே, ஸோ as I said தேவையில்லாத எதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த பைத்தானை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோவும் டீபக்கிங் வீடியோவும் ரொம்ப தேவையானது. ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். நெக்ஸ்ட்டில் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் நேம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ அதுலேயும் ஒரு குட்டி எரரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய்.